ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபி உலகம். ஸோ இது வந்து ஜாஃபிக்காக வாங்கின ஒரு ட்ராயிங் புக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1/2 1 ஹவர் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவனாட்ட அமைதியாக உட்காந்து மடன்னு சொல்லி கலரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள், அவன் முன்னாடி கொடுத்த கலரிங்க்கும் இப்போ வந்து அவன் கொடுக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் ரொம்ப அந்த பிக்சருக்கு வெளியே போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து கரெக்டாக நல்ல நிதானமாக உள்ளே மட்டும் கொடுக்குறதுக்கெலாம் நல்லா அழகாக படிச்சிட்டான். ரிப்பீட்டடாக நான் இந்த மாதிரி நம்ம கிட்ஸ்க்கு வந்து பண்ணுறப்ப அவங்களோட மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கலரிங் புக் வாங்கி கொடுத்து இதுக்குள்ளே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் பக்கத்துலேயே உட்காந்து அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்களே கொஞ்ச நாள்லேயே பார்ப்பீங்க. எங்கள் ஜாஃபிக்கெலாம் நல்லா நான் பார்த்தேன். ஸோ அவனுக்கு வந்து நிறைய கலரிங் புக்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட நிறைய கலர் பண்ணி கொடுத்தாச்சு. அவன் வந்து இப்போ ஓரளவு நல்லா இதுக்குள்ளே அடிக்கணும், இந்த கலர் அடிக்கணும், ஒரு பிக்சரை பார்த்து அதே மாதிரி அடிக்கணும், சன்னாக இந்த கலரில் தான் இருக்கும், ட்ரீனா இந்த கலரில் தான் இருக்கும்னு சொல்லி ஓரளவு அவன் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்து நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த புக்கு வாங்கி கொஞ்ச நேரத்தில் அவன் புக்கில் இருக்க 3/4 பேஜ் கலர் பண்ணிட்டான். எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் எதுவுமே சொல்லலை. அவனாட்ட உட்காந்து பெட்டில் உட்காந்து நீட்டாக அழகாக கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மாதிரி ஏதாவது ஒரு கலர் பென்சில் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு கலர் எடுத்து அவனாகவுமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறான் அந்த பிக்சரை பார்த்து. ஸோ இங்க் பாட்டில் அதில் என்ன எழுதியிருக்கு என்னன்னு சொல்லி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.